அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன் சார். தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் நாளுக்கு நாள் மாறுறது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அதிலும் நேற்று சொன்ன ஸ்டேட்மெண்ட் முற்றிலும் முரண்பானதா இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் வட்டாரங்கள்ல பேசுபொருளா இருக்கு. அதாவது திமுகவும் தாவேகாவும் ஒரே அணியில பாஜகவுக்கு எதிரான அணியில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை சொன்னா என்ன தப்பா எடுத்துப்பாங்க, ஏன்னா திருமாவளவன் இப்படி பேசுறாருன்னு சொல்லுவாங்க அப்படின்றாரு. என்ன சொல்ல வராரு திருமாவளவன் என்ற ஒரு கேள்வி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் நகைச்சுவை தன்மையோட ஒரு அரசியல் கருத்தாக நான் இதை பார்க்கிறேன். இதை சொன்னா என்ன தப்பா நினைச்சுக்குவாங்கன்னா, தப்பா நினைக்கிற மாதிரி ஏன் கருத்து சொல்லணும்? அரசியல் ஆளுமைகள் என்பவர் இன்ஃபேக்ட் நான்லாம் இன்னைக்குன்னு இல்லை, என்றைக்குமே ஒரு அண்ணன் திருமாவளவன் மீது எனக்கு இருக்கிற அந்த மதிப்பு, அவர் அரசியல்வாதி, அவர் மீது இருக்கக்கூடிய கணக்கீடு என்பது அது ஒரு உயரிய இடத்துல தான் இருக்குது, அதில் டவுட்டு கிடையாது. ஆனால் அவர் இந்த மாதிரி சொதப்புவார், இப்படி சிரிப்பு வரா மாதிரியெல்லாம் அவர் கருத்து சொல்கிறதுன்றதுல எனக்கு உள்ளபடியே முடியல. அதாவது திமுகன்ற கட்சியை அழிச்சே ஆகணும்னு நினைக்கக்கூடிய தாவேகாவும் தாவேகா என்ன இப்படி இவ்வளவு மோசமாக போகிறாங்களே அப்படின்ற மாதிரி நிலைமையில திமுக இருக்குது. இப்போ இவங்க எப்படி ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க? இது எப்படின்னா, ஒன்று பாம்பு மாதிரி, இன்னொன்று தவளை மாதிரி போயிட்டு இருக்குது அரசியல். திமுகக்கும் தாவேகாக்கும் அப்படி தான் போயிட்டு இருக்குது. அதிமுகன்ற ஒரு கட்சியை கபலீகரம் பண்ணுறது தாவேகா. தாவேகா இந்த ரெண்டு திராவிட கட்சிகளையும் சிக்குமுக்காட வைக்கணும், இதை ஒன்றுமே நிலைகுலைய வைக்கணுன்ற அளவுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்கன்றது, அண்ணன் தமிழ் செய்தித்தாள்லாம் வருது, ஊடகத்துலலாம் காட்டுறாங்க, பெயில் வாங்கி ஓடிக்கிட்டு இருக்கிறார் செந்தில் பாலாஜி. இப்போ என்னெல்லாம் அதாவது பெயில் வாங்கி போயிட்டுருக்காரு. இன்னொருத்தர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு, ஐயா ஈவாவேலு. யார் வீட்டுக்கு எப்போ ரெய்டு போவாங்க, எப்போ கைது செய்ய மாட்டாங்கன்னு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இதை நான் சொன்னால் என்னை கோச்சிக்கிடுவாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னா எப்படி? நீங்கள் உங்கள் அரசியல் ஆதாயத்துக்கு 4 அடி அடிப்பீங்க, அதெல்லாம் தொடச்சி போட்டு மறந்துட்டு திமுக தாவேகாவோட சேர்ந்து போகணும். என்ன விதமான புரிதல் இது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் திரும்ப சொல்கிறேன், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பூச்சிக்கார அரசியல் நடந்துகிட்டு இருக்குதுங்க. இப்போ பிஜேபி எதிர்க்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டாங்க? இப்போ பெரும் தீங்கு, பெரும் பிரச்சனை பிஜேபியால் பெருசாக இப்போது அதிகமாக இருக்கா, இல்லை இப்போ மாநிலத்துக்கு உண்டான அந்த தேர்தல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குதா, இல்லை பிஜேபி இங்கே எதனா ஜெயிச்சுதா? ஒரே ஒருத்தர் ஊட்டியில் அத்தி பூத்தா மாதிரி ஒருத்தர் பூத்துட்டார், ஜெயிச்சிட்டாரு. அந்த பெருமை பூரா ஐயா திரு எடப்பாடி பழனிசாமியை தான் சேரும். நீங்களாம் பிஜேபியை எதுக்குறேன்னு சொல்லிட்டு போய் பேசிட்டு திரிகிறீங்க. உண்மை அதான். உண்மையிலே பிஜேபியை எதிர்த்தது, உறவாடி கெடுத்தது, பிஜேபியை முச்சு விட்டது தமிழ்நாட்டில் மாவீரன் எடப்பாடி கே பழனிசாமி தான். 28 சீட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து 27 காலி பண்ணாரா? எதிர்ப்பை எப்படி வேணா காட்டலாம். நான் பெருசாக அப்படி பண்ணுவேன், விஜய் சார் மாதிரி பாசிச பாஜக, நான் அது பாசிசனா நீங்கன்னா பாயாசமா, பஞ்சு டைலாக்லாம் பண்ணி பிஜேபியை எதிர்த்து ஒரு துரும்ப கூட போடாத தாவேகா எங்க நட்பு பாராட்டலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளேயே ஒரு கத்தியை வச்சு குத்தி முச்சு விட்ட எடப்பாடி பழனிசாமி எங்க? நான் தோற்று போகிறேன்ப்பா, நான் ரெட்டையில் நான் தோற்று போகிறேன்னு அதிமுக வீணாக போகிறேன் போகும்போது ஒரு சிலதெல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டு அண்ணாமலையே இன்றைக்கி கட்சியை விட்டு போய் நயினாருக்கு பெரிய ரோல் இல்லாமல் இப்போ தமிழ்நாடா எப்பா நாங்கள் அந்த பக்கமே வரலன்ற மாதிரி இருக்கிறாங்க பிஜேபி. இதுதான் உண்மை. ஏதோ கவர்னர் அருளேக்காரு விஜய் சார் புண்ணியத்தில் அவருக்கு கொஞ்சம் அரசியல் பண்ணிக்க போகிறாரு இனிமேல்ட்டு. ஏன்னா இவர் பண்ணுற குதிரை பேர் அரசியலில் எங்கே போய் நிற்கும்? கவர்னர் அலுவலகத்தெல்லாம் போய் நிற்கும். அதனால் பிஜேபிக்கு உண்டான அரசியலை யார் பண்ணி கொடுக்க போகிறா? தாவேகா பண்ணி கொடுக்க போகுது. அதான் நடக்குது நாட்டில். யூஜிசியில் ஒரு மெம்பரை போடணுன்னு ரொம்ப நாளாக கேட்டாங்க, போட்டு கொடுத்தாச்சு. தமிழ் தாய் வாழ்த்து எத்தனை வாட்டி பாடினா என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? அந்த ஹிந்தி பாட்டு பாடினா என்னங்க, தேசிய கீதம் என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? கவர்னரே கம்மன்னு இருக்காருன்ற மாதிரி அழகாக போகிறாங்க இல்லையா? இப்போ தாவேகா விஜய் சார் பிஜேபி எதிர்க்கிற மாதிரி அண்ணன் திருமாவுக்கு தெரியுது. இதுக்கு திமுக துணை போனோம், இதுக்கு இவர் மத்தியஸ்தானம் பண்ணுறதுக்கு இவர் ஒரு கட்சி. அதாவது என்னன்னா, ஒரு போகாத ஊருக்கு வழி சொல்கிறதுன்னு பிஜேபி எதிர்க்கிறதுக்கு ஒன்று தைரியம் இருக்கணும், துணிவு இருக்கணும்.
எனக்கு தெரிஞ்சு அந்த தைரியமோ துணிவோ தமிழ்நாட்டில் இன்னைக்கு எந்த கட்சிக்கும் இல்லை. அமித்ஷா பற்றியோ இல்லை நிர்மலா சீதாராமன் பற்றியோ எதனா யாருன்னா பேசுகிறாங்களா? இல்லை. பிரதமரை பற்றி யாருன்னா எதனா பேசுகிறாங்களா? கச்சா எண்ணெய் விலை ஏறுது இறங்குது, ஏன் ஏறல, ஏன் இறக்கி விலை கொடுக்கல, எதனா போராட்டம் பண்ணாங்களா? இல்லை பிரதமர் பிஜேபி மீது எதனா வழக்கு எதனா தொடர்றாங்களா? சும்மா ஆளாமலா தமாசுக்கு பாசிச பாஜக வந்துவிடும், பாஜக பூந்து விடும். பாஜகவை விட தாவேக்காவை விட பாஜக நல்ல கட்சி என்ன கேட்டா. இன்னைக்கு பிரச்சனை அதான், நிர்வாக சீர்கேடு நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இதில் ஒரு சைடு நிர்வாக சீர்கேடு, இன்னொரு சைடு வந்து குதிரை பேர அரசியல். இது கண்ணுக்கு தெரியல. பாசிச பாஜக வந்துவிடும், பிஜேபியை வீழ்த்துவதற்காக அப்படியே பில்டப்பு அப்படியெல்லாம் பண்ணி தான் இப்போ தோற்று உக்காந்துருக்கிறீங்க. இன்னமும் திருப்பி இதே கோல் எங்கே இருக்குதோ அங்கே தான் அடிக்கணும், பந்தை தூக்கி கண்டத்தில் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. இது என்ன பாராளுமன்ற தேர்தல் எதுனா வரப்போதா இப்போ? இல்லை இப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் என்ன பண்ணிச்சு? அவங்க இருக்கிற இடமே எங்கன்னு தெரியாமல் தெரியல. அம்மா தூண்டு ஒரு திருப்பரங்குன்றத்தில் ஒரு அகலை வச்சுக்கின்னு விலைக்கேற்றணும்னு சொல்லி அரசியல் பண்ணுகிறாங்க. அது எவ்வளோ வரும்? அதுக்கு என்ன அரசியல் கிடைக்குமோ அவ்வளோதான் கிடைக்கும். ஏன்னா பிஜேபிக்கு பயங்கரமாக ஓட்டு வந்ததா? இல்லை. பேசலாம் தமாசுக்கு. அப்புறம் ஆதி திராவிடர் நலத்துறை பேரை மாற்ற போகிறாங்க. இதனால 10 பைசா ஜனங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா? இந்த அரசியல் தான் நடந்துனுது. பட் ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், தேர்தல் வாக்குறுதிகள், 6 சிலிண்டரு இன்னும் ஆரம்பிக்கலை, 2500 பணம் இன்னும் போடலை, குழந்தைங்களுக்கெல்லாம் மோதிரம் இன்னும் வரல, 200 யூனிட் கரண்ட்டு வரும் நீங்கள், ஆனால் பில்லு பார்த்தா ஜாஸ்தியாக வருது. 200 யூனிட் கரண்ட் வந்ததோ வரலையோ கரண்ட் பில்லு ஜாஸ்தியாக வருது. ஒன்று கரண்ட்டே வரமாட்டேங்குது, இல்லைனா கரண்ட் பில்லு ஜாஸ்தியாக வருது. இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியறதே இல்லைல்ல. விவசாயி போராட்டம் பண்ணுறது, காவேரி தண்ணி வராமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி ஆற்றுல வந்துட்டு கெமிக்கல் தண்ணியாக அது என்னன்னே தெரியல, தண்ணி என்ன ஆக போகுது, பாலியல் சீண்டல், பெண்கள் பாதுகாப்பு, இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே கண்டு தெரியறதில்ல. உங்களுக்கு கண்ணாடி எடுத்து போட்ட உடனே தெரிஞ்ச பாசிச பாஜக. ஃபஸ்ட்டு இந்த ஏமாத்துற வேலையை நிறுத்துங்க. தாவேக்காவையும் சேர்த்து சொல்கிறேன். 100 தடவை பிஜேபி எதிர்ப்புலாம் வந்து பேசுகிறேன்ட்டுலாம், அதாவது குதிரை பேர அரசியல் பண்ணி டொக்கா மாட்டின்னு சிபிஐ விசாரணை தான் வேணும்னு சொல்லிட்டு கரூர் சம்பவத்தில் போய் உக்காந்துக்கிட்டு நீங்கள் எப்படி எதிர்ப்பீங்க பிஜேபியை? என்ன அடிப்படையில் எதிர்ப்பீங்க? நாளைக்கு குதிரை பேர அரசியல் பண்ணியிருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கவர்னர் உங்கள் ஆட்சியை கலைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட என்ன நியாய தர்மம் இருக்குது? 2 விஜயபாஸ்கர் ஊழல் விஜயபாஸ்கரை வந்து சேர்க்குறாரு. ஆனால் திருமாவளவனுக்கு ஊழல்லாம் ஒரு குற்றச்சாட்டம் தெரியலல்ல. இந்த ஊழல் குற்றச்சாட்டு வாட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தாவேக்கா சேர்ப்பார். ஆனால் தாவேக்காவும் திமுகவும் ஒரு அணியில் இருக்கும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து எங்கப்பா உங்கள் அப்பாவை காணும்பா அப்படின்வார். யார்? விஜய் சார். ஆனால் அதை மறந்துட்டு ஸ்டாலின் சார் வந்து சாப்பாட்டில் போடுற உப்பை குறைச்சிக்கிட்டு வந்து சேரணும். இல்லை, கொள்கையின் அடிப்படையில் பாஜக ஒரு வெங்காயமும் வேணாம். என்ன கொள்கை? எல்லாருக்கும் கொள்ளையடிக்கிறது தான் கொள்கை தமிழ்நாட்டு அரசியலில். எல்லாம் அப்படியே நேர்மையானவங்களா நீங்களாம்? நான் கேட்குறேன், எல்லா கட்சியும் கேட்குறேன். அப்படியே எல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒன்றுமே கிடையாது உங்களுக்கெல்லாம். எல்லாமே ஐயா நல்ல கண்ணுக்கு காம்பீட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அரசியல் பண்ணுகிறீங்க. கொள்கை, பாஜக எதிர்ப்பு, சமாதானம், அப்புறம் சமூக நீதி, இதெல்லாம் போதும் ஏமாற்றி எல்லாம் ஜனங்க காதில் நல்லா குத்தி விட்டுக்கிறீங்க எல்லாரும். அதனால் அதெல்லாம் வந்து பேச வேணாம். இதில் திராவிட சித்தாந்தம் பேசுகிறீங்களா? ரைட்டு. 69% ரிசர்வேஷன் கொடுத்தாங்க, பெண்களுக்கு படிப்பு ஏற்றி விட்டாங்க, பெண்களுக்கு சொத்து கொடுத்தாங்க, கை ரீச்சா ஒழிச்சாங்க, கோயிலில் வந்து எல்லாரும் அர்ச்சகராகும். அந்த மாதிரி ஒரு சில திட்டங்கள், ஒரு சில விஷயங்கள் பேசுங்க. ஆனால் இதுக்கப்புறமும் இந்த கொள்கையெல்லாம் பேசிக்கிட்டு யார் கூட வேணால் சேர்ந்துக்கிறீங்க. யார் கூட வேணால் என்ன கொள்கை வெங்காயம் டான்ஸ் ஆடுதாங்கன்னு கேட்குறேன் நான். மாநில சுயாட்சியில் இப்போ வந்து மேகதாதுல தாவேக்கா வந்து தப்பாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்குது. தாவேக்கா காங்கிரஸோட கூட்டணி இருக்குது. தண்ணி தரமாட்டோம், அணை கட்டியே தீர்வோன்னு காங்கிரஸ் சொல்லுது கர்நாடகாவில். அதுக்கு திமுக போய் சேரணுமா? அதில் பாஜக எதிர்ப்புக்கு வீட்டுக்கு வந்துட்டு நட்பு பாராமட்ட மாதிரி பாராட்டினார். யார்? விஜய் சார். ஞாபகம் இருக்கா? சிஎம் வந்து பார்த்தா, அதை முன்னாள் சிஎம் ஸ்டாலின் சாரை போய் பார்த்தாரா? அப்புறம் உதவி பார்த்துட்டு அரசியலில் ஒன்றும் அரசியல் ரீதி தான், மற்றபடி நம்ம அப்படி ஃப்ரெண்டு மாதிரி பேசணுன்னா உதயநிதியும் மறந்து போய், இவர் கொஞ்சம் வயசு கம்மின்னு நினைக்கிறேன் ஐயா உதயநிதிக்கு விஜய் சாரை விட. சரி, ஏதோ அரசியலுக்கு வேண்டி பேசினாங்க, கொண்டாங்க, ஒரு முதலமைச்சர் ஆகிட்டான்னு வாசப்படி வரலும் போய் வழி அமைச்சாரா? அந்த மரபு காயறதுக்குள்ளே முதுகில் குத்துனீங்களா? முதுகில் குத்தி இப்போ என்ன பண்ணீங்க? திமுகவில் எம்எல்ஏவை தூக்குறதுக்கு கேஸ் போடுறீங்க. என்ன இருக்குது உங்ககிட்ட ஆதாரம்? அப்படி
டிடிவி தினகரன் வீடியோவே குத்தாரு, கவர்னர் அலுவலகத்திலே தூக்கி போய் குத்தாரு வீடியோ. அது ஆதாரமா தெரியலையா காவல்துறைக்கு? அது தெரியல. அதாவது அவர் ஒரு சைடு வந்து நல்ல ஆக்டிங்கு, ட்ராமா, ஸ்டண்ட்டு, பர்ஃபார்மன்ஸ் பிச்சு ஏறிட்டு இருக்கிறாரு. யார்? விஜய் சார். திருமா சார் ரெக்கமெண்டேஷன், சேர்ந்து பயணம் பண்ணலாம் வாங்க ப்ளீஸ். எதுக்கு? ஒரு எம்எல்ஏ வச்சுன்னு இருக்கிற அந்த பாஜக எதிர்க்கிறதுக்கு. தலைவரே யாரை போடுறதுன்னு தெரியாமல் உக்காந்துக்கிறாங்க அவங்க. முருகன் என்னைக்குன்னா வந்து இங்கே உங்களெல்லாம் எதிர்த்து எதனா பண்ணுறா, இருக்கிற இடம் தெரிதா முருகன்? அப்படி ஒரு மத்திய அமைச்சர் தமிழ்நாடு அரசியலில் முருகன் சார் இருக்கிற இடம் தெரிதா? அவர் ஏதோ வராரு, டெல்லி போகிறாரு, ஏதோ போகிறாரு வராரு, அவ்வளோதான். யாருன்னா ஒருத்தர் தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் தென்பட்டாங்க இந்த 2 மாதத்தில் இல்லை. சில பேர். அதனால தான் சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி முச்சு விட்டார். அவர் ஏதோ நினைக்கிறாங்க, ஒரு சில வேலையெல்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறார். அதுக்கு அந்த பெருமை யார் காரணம்? நான் எப்படி உங்களுக்கு உண்மையிலே பாஜக எதிர்ப்பு தன்மை இருந்ததுன்னா, என்னைக்கு 28 சீட்டு கொடுத்து 27 சீட்டு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி முடிச்சு விட்டாரோ அன்னைக்கு திரும்ப மனசார பாராட்டியிருக்கணும் இபிஎஸ்ஸை. சபாஷ், சரியான ஸ்ட்ராட்டஜி. கூட்டணி வச்சு காலி பண்ணுறது இதானா? எதிர்த்து வளர்த்து விடுறத விட நான் பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு பிஜேபி 10 சீட்டு ஜெயிச்சிச்சு. இப்போ தாவேகா வந்து பிஜேபி எதிர்க்கிறேன்னு கம்பு சுற்றுது, 10 சீட்டு பிஜேபி ஜெயிச்சிச்சு. அதை விட அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சு சீட்டே ஜெயிக்க விடாமல் பண்ணுது. யார் வெற்றிசாலி? யார் புத்திசாலி? கண்டிப்பா அதிமுக தான் சார். அதுல வேற குறிப்பா வந்து திமுக உண்மையான திராவிட கட்சி இந்த தேர்தலில் ஒரு சைடு தோத்து போனதை விட்டுருங்க, தேசிய கட்சியை உள்ள வச்சு செஞ்சது யாரானா அதிமுக. காங்கிரஸ்க்கு ஒரு சீட்டை கூட கொடுத்துட்டு 5 சீட்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஜெயிக்கவும் வச்சு உதவியும் பண்ணி தூக்கி தாவேகா கிட்ட கொடுத்துக்கிறீங்க. கொள்கை பேசி என்ன பேசி? கொள்கை பேசி கொள்கை நட்டுக்குச்சு. ரிசல்ட் வந்து 24 மணி நேரத்தில் விசுவாசம், நன்றி, தொண்டரோட மனநிலை, அவங்களோட கஷ்டம் நஷ்டம், பண செலவு, எதை பற்றியும் பேசலை. இந்த கொள்கை தான் ஃபஸ்ட்டு முதுகில் குத்துது. தமிழ்நாடு அரசியல் என்ன பண்ணுது? யாரெல்லாம் கொள்கை பேசி நான் நீதிமானு, நான் நேர்மை, நான் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு, நான் மாற்றம், நான் புனிதம், நான் தூயன்னு சொன்னாங்களா, அவங்க தான் அச்சாவோட ஃபஸ்ட்டு பெல்ட்டி. அவங்க தான் அந்தர் பெல்ட்டி, ஆகாச பெல்ட்டி. இதெல்லாம் பார்த்துட்டு திருப்பியும் வந்து மறுபடியும் வந்து எல்லாம் ஒன்று சேரணும். எதுக்கு? ஏன் மோடியாச்சும் உண்மையாக இருக்கட்டுமே. ஆமாம், நான் கெட்டவன் தான், நான் இப்படி தான். மோடி அதில் மாற்றிக்கிறது இல்லையா? மோடி என்னைக்குன்னா அவர் நிலைப்பாட்டில் மாற்றி பேசுகிறாரு. கொட்டேஷன் அந்த நேர்மையாச்சும் இருக்குல்ல, குறைந்தபட்ச நேர்மை இருக்குல்ல பாஜக கட்சிக்கிட்ட. நாங்கள் அப்படி தாங்க பண்ணுவோம், நாங்கள் இதாங்க எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்தா பெரிய வாஷிங் மிஷின் வச்சுக்கிறோம், துவச்சி எள்ளு வச்சு விட்டா ஆரஞ்சு கலராக போவோம். இவரும் மஞ்சள் கலராக எடுத்து விட்டுனுங்கிறார். யார்? விஜய் சார். என்ன பெரிய வித்தியாசம் வந்து போச்சு? இப்போ இதை எதிர்க்கணுமா? எதுக்கு இவர் எதிர்க்கணும்? தாவேகாவை எதிர்க்குங்க, பிஜேபி எதிர்க்கணும். நீங்கள் சொல்லிக்கங்க, நீங்கள் அதெல்லாம் ஊட்டிக்கோங்க. நீங்கள் பண்ணுற அரசியலுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? அரசியல் இன்னைக்கு இருக்குது தமிழ்நாட்டில் மதவாத அரசியல் பேசுகிறத தவிர்த்து தமிழ்நாட்டில் பிசிக்காக என்ன அரசியல் இருக்கு நான் கேட்குறேன். தலித் அரசியலில் விஜய் சார் பண்ணிடுறாரு. கிறிஸ்துவ அரசியல் ஹலோ என்கிட்டே வா, என் பேர் என்ன தெரியும்ல, நான் முட்டி போட்டு ஜபம் பண்ணிட்டா ஜப வீராங்கனை வீரர் மாதிரி மாறுவார் எங்கள் அண்ணன் விஜய் சார். எப்படி மாறுவார்? அவர் மாதிரி முட்டி போட்டுனே போய் அப்படியே போய் ப்ரேயர் பண்ண முடியுமா அவங்களால? கிறிஸ்துவ அரசியல் போச்சு. அதே மாதிரி குல்லா அன்னைக்கு போட்டுக்கின்னு ரம்ஜான் அப்போ பக்ரீத் அப்போ போயிட்டு 4 பேர் தாவி பண்ணி துவா செஞ்சுட்டு வந்தாருன்னா இஸ்லாமியர் சிறுவர்கள் ஓட்டு நல்லாவே வந்தது, பாதி வந்தது. கிறிஸ்துவத்தை ஃபுல்லாக வந்தது. முஸ்லீம் சகோதரர்கள் ஒரு கால்வாசி இல்லை பாதி போகும். இளைஞர்கள் போட மாட்டான், இளைஞர்கள் போடுவாங்க. முதியவர்களுக்கு தெரியும், எப்பா இது செட் ஆகலப்பா, அவங்களுக்கு தெரியும். ஒரு வாழ்க்கையை பார்த்த அனுபவசாலிகள். அதாவது இந்த நோம்பு துறக்கிறதுலேருந்து ஆகட்டும், இறைவன் என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியும். அதனால் இஸ்லாமியர்கள் பாதி. ஹிந்துஸ் ஓட்டு அது என்றைக்குமே அது பெரிய உணர்வு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அது எப்பயுமே மிக்ஸ்டு பேக் தான். எல்லோரும் 4 கட்சிக்குன்னா 4 கட்சிக்கும் இந்து ஓட்டு பிரிஞ்சு போகும். பிராமின்ஸ் போட்டுக்கிறாங்க தாவேகாக்கு. அப்போ பிஜேபி என்ன பண்ணோம்? உக்கான்னு முனையில் உக்காந்து எதுனா வேறு எதுனா தான் சொப்பு வச்சு தான் விளாடணும். பிஜேபி சனாதனம் என்னாதனம் பேசிட்டு நிறைய இடத்துல மயிலாப்பூரில், வேளச்சேரியில், ஸ்ரீரங்கத்தில் யாருக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க? அதனால் வந்து இனிமேல் பிஜேபி பிராமின் கட்சி அப்படிலாம் சொல்லாதீங்க. பிஜேபி அதை என்ன பண்ணுறதே தெரில. தமிழ்நாட்டில் என்னென்னமோ பண்ணி பார்க்குது பாவம் அந்த கட்சி. ஒன்றும் வேலையை செல்ஃபே எடுக்கிறது கிடையாது. அதனால் இந்த பிஜேபி எதிர்ப்பு அரசியல் பேசிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு அரசியல் பண்ணிட்டு இந்த நான் வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குறேன். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் திமுக கூட்டணியை கைட்டிட்டு வந்திருக்கிறார். அது திமுக கூட்டணிக்கு செஞ்ச துரோகம்.
வீட்டில் போய் பேசிட்டு நட்பு பாராட்டிட்டு எதுவும் இல்லை அப்படின்னு ஆல் இஸ் வெல்லுன்ற மாதிரி காட்டிட்டு திமுக வந்து எதுவுமே நடவடிக்கை பண்ண விடாமல் என்ன நினச்சிருப்பாங்க, பாவம் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகிறாப்புல, சரி ஒரு முதலமைச்சரை தான் இந்து பண்ண நம்ம தோற்று போயிட்டோம், எதிர்கட்சி அரசியல் நினச்சிருப்பாங்களா நினச்சிருக்க மாட்டாங்களா? அதெல்லாம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, உதயநிதியும் எடப்பாடியும் கவுக்க சதி செஞ்சாங்க அப்படின்னு ஆளுக்கு டைம் டேபிள் போட்ட மாதிரி 2 நாளைக்கு ஒரு வாட்டி 2 நாளைக்கு ஒரு வாட்டி எல்லாரும் பேசினீங்களா? இதுக்கெல்லாம் கூலி யார் கொடுக்குறது இந்த கெட்ட பேருக்கு? செந்தில் பாலாஜி எதுக்கு எப்போ பார்த்தாலும் பெயில் வாங்கி தப்பிச்சே ஓடிக்கிட்டு இருக்கணும்? ஆட்சி போயும் ஒரு மனுஷன் பாவம் நிம்மதியாக இருக்க முடியலங்க. இப்போ ஊழல் பண்ண முடியுமாட்டேன் செந்தில் பாலாஜி எல்லாம் பண்ண முடியாது. இன்னும் ஓடிக்கிட்டு இருக்காப்புல. ஓகே, இப்போ வாழை மீன் பார்த்தேன், வெளாங்கு மீன் பார்த்தேன், ஆனால் ஜாமீனை ஒண்டி எங்கேயுமே இல்லையன்ற மாதிரி சுற்றினுக்கிறாரு. சரி, குதிரை பேரம் பண்ணால் கண்டிப்பாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். குதிரை பேரம் பண்ணால் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அப்போ ஐயா காமராஜ் வச்சு டொயோட்டா காரில் நீங்கள் கையெழுத்து வாங்கினீங்களே, வீடியோ நீங்களே வெளியிட்டீங்களா, அது என்ன பேரம்? எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் பண்ணீங்களே, 25 எம்எல்ஏ மாற்றி ஓட்டு போட்டாங்களே, அது என்ன பேரம்? அதுனா பேரிச்சம்பழம் வியாபாரமா? பேரிச்சம்பழத்துக்கு 25 பேர் பழைய இஎம் பித்தாலைக்கு 25 பேரிச்சம்பழத்துக்கு இஎம் பித்தாலைக்கு பேரிச்சம்பழம் அது மாதிரி எதனா நடந்ததா? வீட்டுக்கு போயிட்டு சால்வையை போட்டு மஃப்ளரை போட்டுட்டு பேரிச்சம்பழம் 1/2 கிலோ குத்தவொன்னா பேரிச்சம்பழத்தை வாங்கி வச்சுட்டு அவங்க ஓட்டு போட்டாங்க அதிமுகவில். இப்போ சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணிலாம் எதுக்கு மாற்றி ஓட்டு போட்டாங்க? என்ன நடந்தது? லீமார் ரோஸ் சொன்னாங்களே அதிமுகவும் தாவேகாவும் பேசிக்கிட்டுன்னு, அதே அது அப்படியே பாதியில் நின்று போச்சு. ஏன் அந்த சைடு என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டேன்றீங்க? ஒரு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கேட்டாரா, அது உங்களுக்கு கொடுக்க மனம் இல்லையா? இல்லை அவர் துணை முதலமைச்சர் கேட்டாரா, அதை உங்களுக்கு கொடுக்க மனம் இல்லையா? இல்லை அவர் அழகாக கைட்டி விட்டுட்டு அந்த கட்சியை பொழந்து அதுலேருந்து ஒரு 10 பேரை தூக்கி இடைத்தேர்தல் வர வச்சு குதிரை பேர் அரசியல் பண்ணி இப்போ நின்று ஜெயிக்கலாம் அப்படி எதனா இருக்கா மனசில்? அதெல்லாம் எந்த பெரிய மனிதருமே இந்த அரசியல் பேச மாட்டாங்களப்பா தமிழ்நாட்டில். ஆனால் திரும்ப சொல்கிறார் பிஜேபி எதிர்த்து, ஏன் குதிரை வேறு அரசியல் எதிர்த்து நீங்கள் எதனா பேசுங்களா? பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் இருந்தேன் அன்றைக்கி. அண்ணன் சொன்னார், நாங்கள் கண்டு இல்லைன்னா 4 எம்எல்ஏ நின்று இருக்காது நீங்கள். ஆமாம், நானும் நல்லா பார்க்குறேன் அண்ணன், 4 இல்லைண்ணே 40 ஆகிடும் பொழுது போகிற போக்கு பார்த்தா. ஐயா சண்முகம் எதுக்கு எடுத்தாலும் இது இல்லை, இது வந்து தப்பு, இது சரி, ஒன்று தப்புன்னு சொல்லுங்க, இல்லை என்ன சரின்னு சொல்லுங்க. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் போயிட்டு ரீல்ஸ்லாம் போடுறாங்களே, அதெல்லாம் பார்க்குறீங்களா நீங்களாம்? கம்யூனிஸ்ட் தோழர்கள் தலைவர்கள் கேட்குறீங்களா? இதெல்லாம் எல்லாத்தையும் கண்டிச்சுட்டு தான் இருக்காங்க. திருமாவளவனும் சொல்லியிருக்காரு, ரீல்ஸ் முகத்தில் அமைச்சர்கள் இருப்பது கண்டனத்திற்குரியது இல்லையே. எல்லாருமே ரீல்ஸ் இதில் இன்னைக்கு உலகம் பூரா போடுறாங்கன்னு சேர்த்து பேசியிருக்கிறாரு. இப்போ கனிமொழி கண்டனம் தெரிவிக்கிறதும் அண்ணா திருமாவளவன் கண்டனம் தெரிவிக்கிறது வித்தியாசம் இருக்குல்ல. தோழமையோடு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அது என்ன தோழமையோட இப்போ கிள்ளி அடிக்கிறதா தான் செல்லமா பார்த்து வலிக்காத மாதிரி ஒன்று பண்ணுங்க. நிறைய பஞ்சு மூட்டை, அதுக்கப்புறமா வந்து இது வைக்காப்பூரெலாம் வாங்கி வச்சுக்கோங்க. வைக்காப்பூரை போட்டு அடிக்கணும், பெருசாக பார்க்குறது பெருசாக இருக்கும். வைக்காப்பூர் பார்க்கும்போது பெரிய வைக்காப்பூரத்துக்குன்னு பாப்பா அடிக்கிறதுக்கு அப்படின்ன மாதிரி வலிக்கவே வலிக்காது, கொஞ்சம் நம்பிக்கும், சொரிஞ்சு விட்டு போயிடலாம். இதுதான் கண்டனமா? கடலூரில் சாலை ஓரத்தில் கடை போட்டு வியாபாரம் பண்ணுறவங்கள அப்புறப்படுத்திருக்கிறாங்க. வாழ்வாதாரம் வியாபாரம் போகுதுன்ட்டு அவங்க வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அங்கே கம்யூனிஸ்ட் தோழர்கள் போயிருக்காங்க. மாவட்ட செயலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதுக்கு கைது? நானா கேட்குறேன்னா, கடலூர்னா பாரிஸ் கார்னரா? ஹைகோர்ட் வளாகம் எதிரில் கூட்ட நெரிசல், இல்லை டி நகர், இல்லை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டா கடலூரில் இருக்குது? இல்லை கோயம்புத்தூரில் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் ஏற்ற மாதிரி எதனா கடை போட்டு சாலை ஆக்கிரமிப்பா? கடலூரே வந்து ஒரு மாதிரி ஒன்றும் பெரிய வியாபாரம் பெருசாக எதுவும் இல்லாமல் ஒரு பெரிய அளவுக்கு பொருளாதாரம் இல்லாத ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் ஒரு 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 இடத்துல போட்டு வியாபாரம் பண்ணால் மேபி கூட்ட நெரிசல் ஆகுதுன்னா ஒழுங்குபடுத்துங்க. கடை கட்டி வாடகை கட்ட முடியல, கரண்ட் கட்ட முடியல, அந்த தள்ளு வண்டியில் வியாபாரம் பண்ணுறாங்க. ரோட்டில் வேறு வழி இல்லாமல் தானே காய்கறியை வாங்கி போட்டு ரோட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. ரோடை அடைச்சிக்கிற அளவுக்கு வியாபாரம் பண்ணக்கூடாது. வண்டின்றது சாலைன்றது வண்டி போயிட்டு வரதுக்கு, பட் எங்கன்னா நம்ம சமமாக சந்திக்கலாம்ல. வண்டி போகிறதுக்கு ஒரு வழி, ஒரு 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 ஓரத்தில் கடை, இன்னொரு ஓரத்தில் கடை இல்லை. எத்தனை பேர் கடை போகிறீங்க? இவ்வளோ பேருக்கு தான் லைசன்ஸ். இந்த இடத்துல ஒரு 150 பேர் பிழைக்கலாம். பொருள் விற்று பொரிகடலை விற்கலாம், கீரை விற்கலாம், மணி பாசி மலை அந்த மாதிரி, இல்லை வந்து ஏதோ காய்கறி விற்கலாம், பழம் விற்கலாம், எதையோ ஒன்று விற்கலாம். ஒரு 100 பேர் பர்மிஷன் போட்டு கொடுங்க. அவங்களுக்கு ஒரு ஹாக்கர்ஸ் கமிட்டின்னு ஒன்று போட்டு அதுக்கு லைசன்ஸ் கொடுங்க. முடிஞ்சு போச்சு. மற்றவங்களுக்கு வேறு எதுனா மாற்று சிந்தனை சொல்லணும். அவங்கள கூப்பிட்டு பேசுங்க. எப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இந்த இடத்துல இவ்வளோ பேர் தான் கடை போட முடியும், நீ வந்து பொறி வியாபாரம் பண்ணுற,
வேர்க்கடலை வியாபாரம் பண்ணுற, உனக்கு நான் வேறு எங்கன்னா ஒரு ஹாக்கர் கமிட்டி போட்டு உனக்கு லைசன்ஸ் தரேன், கண்ணியமாக கௌரவமாக வியாபாரம் பண்ணு, வேறு இடம் எதனா இருந்தால் சொல்லு. இல்லை உனக்கு எதனா சுய உதவி குழுவில் எதனா நான் ஒரு கடை மாதிரி எதனா போட்டு கொடுத்தா அவனால் கடை கட்டி வட்டி தர முடியுமா? இல்லை எதனா சுயமாக தொழில் பண்ணுறியா, நான் ஒரு 50,000 இல்லை 1,00,000 ரூபா அரசு சார்பாக எதனா வந்து உங்களுக்கு பண்ணால் இங்கே இவ்வளோ தான் பேர் தான் போட முடியும், இதுக்கு மேலே போட முடியாது. அப்போது ஒரு சிலர் ஒத்து வருவாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்க எனக்கு வந்து இப்போ முடி வெட்டுற கடை போட்டு கொடுத்தா கூட நான் பழிச்சிக்குவேன், எனக்கு அது தெரியும். சரி ஓகே, உனக்கு என்ன முடி வெட்டுற கடைக்கு ஒரு 1,00,000 ரூபா கடனுக்கு வட்டி கம்மியாக போட்டுட்டு இல்லை ரொம்ப கம்மியான வட்டியில் நீ கட்டு. அப்படி எதனா மாற்று சிந்தனை இருக்கா? புதுசாக யாரும் வந்து இது போய் வெளி மாநிலத்திலேருந்து வராங்கன்னா சலோ, இது கடலூரில் நீ வந்து ராஜஸ்தான்லேருந்து பானிபூரி எடுத்துன்னு வந்து பீகார்லேருந்து பேல்பூரி எடுத்துன்னு வந்து விற்கிறதுக்கு கடலூர் ஆகாது. எங்கள் ஆளுங்க இங்கே வியாபாரம் பண்ணுறதுக்கோ இங்கே தமிழ் பேசுகிறவங்களுக்கோ இங்கே ஆதாரம் வச்சுக்கிறவங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு ஏதோ ஒன்று அரசாங்கம் பண்ண முடியும். நீ கடையை போட்டால் நாங்கள் விட மாட்டோம். நீ அப்போ என்ன பண்ண, நீ போய் வேலை பாரு எங்கன்னா, நீ போயிட்டு ஒரு மார்க்கெட்டில் போயிட்டு நீ வந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நீ விற்கிறது அது போக்குவரத்து நெரிசலாலும் கடலை. இப்போ நீ என்ன பண்ணலாம், கோயம்பேடுலையோ இல்லை அந்த ஊர் ஒட்டஞ்சத்திரத்தில் நீ மாம்பழ மார்க்கெட்டில் வேலை பாரு, அது பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு திட்டம் இருக்கா? மாவட்ட செயலரை கைது பண்ணிட்டாங்க, இவங்க கண்டிக்கிறாங்க. மாவட்ட செயலரை கைது செய்த ஐயா வீரபாண்டியன் ஒரு எதுக்காக கைது செஞ்சீங்க மாவட்ட செயலர்? லஞ்சம் வாங்குறவன், டிஸ்கோ டான்ஸ் ஆடுறவன் எல்லாம் சுற்றிட்டு இருக்கிறாப்புல நாட்டில். தொழிலாளி பிரச்சனைக்காக அங்கே இருக்கிற எளிய மக்களுக்காக போராட்டம் பண்ண போனவர் அவர் சிபிஐ மாவட்ட செயலர். அவர் எதுக்கு கைது செஞ்சீங்க? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அவர்னா அவர் குடும்பத்துக்கு காசு இல்லைன்னு போய் போராட்டம் பண்ணார் அந்த மனுஷன். என்னன்னா லட்சத்தில் 10 பேர் கிடையாது அந்த மாதிரி ஜாதி, அந்த மாதிரி எண்ணத்தில் ஜாதின்னு நான் சொல்ல வருது இந்த திறமையில் சொல்கிறேன். ஒரு 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 தெம்பா இதுவாக பண்ணுறது. அதாவது மாடுல சொல்லுவாங்க ஜாதி எப்படின்னு கேட்பாங்க. என்னன்னா நல்ல மாடு ஓனர்கிட்ட நல்லா விசுவாசமாக இருக்குது, ஓனர் நல்லா இருக்கணும், அது வந்து நட்பு பாராட்டுது, அதுக்கு சொல்லுவாங்க. அந்த இதில் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி சுற்றிக்கிற மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு 10 கம்யூனிஸ்ட்காரங்க இல்லை ஒவ்வொரு மாவட்டத்தில். அந்த மாதிரி இருக்கிறவங்களை போய் நீங்கள் கைது பண்ணுறீங்க. எதுக்கு கைது பண்ணுறீங்க? என்ன அவர் அப்படி என்ன கொலை குத்தம் பண்ணிட்டார்? அவர் பாலியல் சீண்டல் பண்ணுற பரதேசியெல்லாம் வெளில சுற்றுது. ஒரு சிலது பெயில் வாங்கி வச்சுட்டு நான் இல்லை நீ இல்லை அது இல்லை இது இல்லைன்னுது. பொதுமக்கள் பிரச்சனைக்கு போராட்டம் பண்ண ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் இப்படி தான் நடத்துவீங்களா? யார் கேட்கணும் இதை? நான் கேட்கணுமா இல்லை அவங்க கேட்கணுமா? கூட்டணியில் இருக்கிறவங்க கம்முனுக்கிறீங்க. அப்போ இது மாதிரி பிரச்சனை அங்கங்கே இருக்குது. பொதுமக்களுக்காக வந்து ஒரு கம்யூனிஸ்டுக்காரங்க போராட்டம் பண்ணுறாங்கன்னா இந்த கைதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து போட்டோம். மாற்றம் வந்துருச்சு இல்லை, நல்லாச்சு தானே, இது கூட கூட்டணியில் தானே இருக்கிறாங்க. அவர்கிட்ட அப்படி தான் பேசுவீங்களா? அப்படி தான் கைது தான் பண்ணுவாங்களா அவங்க காவல்துறை? கலெக்டரை கூப்பிடுங்க, உக்காந்துங்க, பேசுங்க. கைது பண்ணுறீங்க. அப்புறம் நம்ம தான் பேசும் பொழுது இவங்கெல்லாம் வந்து திருப்பி இல்லை, அது என்ன பண்ண முடியும்? நாங்கள்லாம் கைதுக்கு பயந்தவர்களா? நாங்கள் பார்க்காத சிறையா? சரி போங்க, அரெஸ்ட் ஆகி போங்க, உள்ள என்ன பண்ண முடியும்? ஓகே சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் முன்னாடி நாள் ஒன்று சொல்கிறாரு. அதாவது தாவேக்கா தலைமையில் ஒரு கூட்டணியே உருவாகலை, நாங்கள் திமுகவோட நட்பில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நடக்குது திருமாவளவனை சுற்றி? ஒருவேளை தாவேக்கா தலைமையில் உருவாகக்கூடிய கூட்டணி ஏதோ அது சுணக்க போக்கு இருக்கா, இல்லை அந்த கூட்டணியில் உடன்பாடு இல்லையா கட்சிகளுக்கு? மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, அதுக்கு மேலே என்ன சொல்கிறது? ஏங்க, அதாவது ஒரு கட்சியோட சேர்ந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றுட்டீங்க. ஐயா வன்னியரசு இன்னைக்கு அமைச்சர், தாவேக்கா அரசில் முதலமைச்சர் விஜய் அவர்களோட அரசவையில் அவர் விசிகானுடைய எம்எல்ஏ இன்னைக்கு மினிஸ்டராக இருக்கார். இது கூட்டணியிலலாம் இதுக்கு என்ன பேர் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது கொஞ்சோண்டு அரசியல், இவங்களுக்கு எவ்வளோ அரசியல் தெரியும், அவ்வளோ தெரியாது எனக்கு. எனக்கு சாதா கண்ணாடி போட்டோ இல்லை கண்ணாடியை கைட்டு பார்க்கும்போது இது கூட்டணின்னு தான் தெரியுது. நாட்டு மக்கள்கிட்ட கேட்டாலும் இது கூட்டணின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க கூட்டணி இல்லை கூட்டணி இல்லை கூட்டணி இல்லை, நம்ம வெளில வந்துடுங்க, கூட்டணி இல்லைன்னு சொல்கிறோம். கூட்டாக இருக்கிறீங்களா இல்லையா அமைச்சரவையில்? இப்போ தமிழை பிரித்து பார்த்தாலும் கூட்டாக இருக்கீங்களா இல்லையா? அப்போ அது கூட்டணி தானே. அதனால் இல்லை இல்லை இல்லைன்றது அப்போ ஏதோ மனசு கஷ்டம் இருக்குன்னா அப்போ அது வெளிப்படையாக சொல்லுங்கள். இப்படி பார்த்தா அப்புறமா திமுகவும் தாவேக்காவும் ஒன்று சேரணுமா? எதுக்கு? உங்கள் பேசி கேட்குறதுக்கா? இல்லை 29 தேர்தலுக்கு பாஜக இல்லாத ஒரு பெரிய அணியை உருவாக்கணுன்றது அதெல்லாம் ராகுல் காந்தி பார்த்துக்குவார். அவருக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் இப்படி குட்டிச்சவராக போனதுக்கு காரணமே ஐயா ராகுல் காந்தி தான். அவர் பண்ண வேலை தான், அவரும் பேபியும் பண்ண வேலை தான். விஜய் சார்கிட்ட வந்து விஜய் சாரை உட்கார வைக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சமாக இருக்கிற கட்சிகளெல்லாம் சேர்த்து அது பத்தாமல் அதை கச்சா முச்சான்னு ஆக்கி குதிரை பேர் அரசியல் இன்றைக்கி போய் நிற்கிதுன்னா இதற்கு காரணம் ராகுல். இல்லை சொல்லுங்கள், ராகுல் காந்தியும் பேபியும் பேசலை, அவங்க 2 பேரும்
பேசிக்கவே இல்லை சொல்லுங்க. அதாவது உதயநிதியும் எடப்பாடி பழனிசாமி பழகிக்கினாங்க. ஆனால் ராகுல் காந்தியும் கம்யூனிஸ்ட்டும் பேசிக்கல. கேரளாவில் பாருங்கள் அப்படியே எதிரி 2 பேரும். கடைசியில் எங்கே வந்து நிறுத்திருக்கிறீங்க? குதிரை பேர் அரசியலில் தானே நிறுத்திருக்கீங்க தமிழ்நாட்டை. ஏன் அதாவது ஒரு கடிவாளமே இல்லாத அளவுக்கு தாவேக்காவை வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்குல்ல, யார் காரணம்? நீங்களாம் பிஜேபி எதுக்குறவங்க. 2 விஜயபாஸ்கரை சேர்ப்பீங்க, அடுத்து எஸ்பி வலிமணி ஐயாவை சேர்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்ட நான் என்ன கேட்குறேன், ஏன் செந்தில் பாலாஜி சார் சேர்த்துக்க மாட்டீங்க ஆட்டத்தில்? மற்ற ஊழல்வாதிலாம் சேர்த்துக்கிறீங்கல்ல, ஊழல் குடிச்சாட்டுக்கிறவங்களாம். அவரை பார்த்தா அவர் ஆளை தெரியலையா? அந்த தம்பி அவர் வண்டி சார் வண்டினா தப்பு பண்ணாரு. குட்கால கேஸ் இருந்தால் தான் சேர்த்துவீங்களா? டாஸ்மாக்ல கேஸ் இருந்தால் சேர்த்துக்க மாட்டீங்களா? இல்லை சார், அனிதா ராதாகிருஷ்ணனை கூட கூப்பிட்டு கைது பண்ணி ராஜினாமா பண்ணிட்டு கட்சியில் சேர்ந்துருங்கன்னு மிரட்டினாங்கன்னு சொன்னார் சார். அனிதா ராதாகிருஷ்ணன் சார்லாம் மிரட்டுற மாதிரியா இருக்கிறாரு அவர்? அதுலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. மிரட்டினாங்க, கட்சியில் சேர சொன்னாங்க, இதெல்லாம் பொய். என்னை பொறுத்தவரை உண்மைக்கு புறம்பாக தான் நான் பார்க்குறேன். எப்படி வந்து தாவேக்கா வந்து திமுக வந்து ஒரு 300 கோடி இன்வால்வ்டு, 150 கோடி இன்வால்வ்லாம் செய்தி வந்துச்சு. அவங்களெல்லாம் பார்த்தா சொந்தமாக ஊடே இருக்காது பொழுது அவங்களுக்கு. அதில் கைதானவங்களுக்கெல்லாம் மெட்ராஸில் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. திடீர்னு 50 லட்ச ரூபா திரும்ப கையில் கொடுத்தா மயக்கச்சி விழுந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வந்து இன்வால்வ்டுன்னு சொல்லி நீங்கள் போட்டிருக்கிறீங்க. ரைட்டு, கோர்ட்டு பார்த்துக்கிட்டோம், அது வேற. நான் சொல்கிறது வந்து நகைச்சுவை பாணியில் பேசிட்டு போகிறேன். நான் எனக்கு அதுலேயுமே உடன்பாடு இல்லை. அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாருல்ல, நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு எங்கள் கட்சியில், எனக்கு அதுலேயுமே உடன்பாடு இல்லை. அதெல்லாம் அரசியலுக்காக பேசப்படுகிற வார்த்தைகளாக இருக்குமோன்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஓகே, 2 சைடை மாறி மாறி கேஸ் போட்டுக்கோங்க. அப்போது அதாவது தாவேக்கா எம்எல்ஏவை விலை பேசுறதுக்கு செந்தில் பாலாஜி சகோதரர்கள், அப்புறம் திருநாவுக்கரசு போன்றவர்கள்லாம் எடுத்தது முயற்சி அப்படின்னா, அப்போ அதே அடிப்படையில் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்ன குற்றச்சாட்டையும் விசாரிக்கணும், வழக்கு பதிவு. அதே ஆதாரத்தை அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிடிவி தினகரன் வீடியோவோட உக்காந்துக்கிறார். யாருன்னா வாங்கப்பா, யாருன்னா விசாரிச்சு நல்லது சொல்லுங்கப்பா, இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையா, இது ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி உக்காந்து இருக்கார்ல. அந்த நியாயத்தையும் யாருன்னா கண்ணு நல்லா திறந்து பாருங்க. இருந்த ஒரே எம்எல்ஏ அவருக்கு ஆதரவாக இல்லை. ஒரு கட்சி எம்எல்ஏ சீட்டு கொடுத்து சீட்டு வாங்கி பிரச்சாரம் பண்ணி எஸ்கே இருக்கிறார் சொல்லிட்டு டிஆர்பி ராஜா ஜெயிக்க வேண்டிய தொகுதியில் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரியை தோக்கடிக்க வச்சு இவர் ஜெயிக்க வச்சு குக்கர் இப்படி தூக்கின்னு இருக்கும்போது பார்த்தா குக்கர் மேலே விசில் இருக்குதுன்னு குக்கரை தூக்கின்னு போட்டீங்க. குக்கரை காணும். இப்போ யார் சொல்கிறது நியாயம், யார் பேசுறது நீதி? இதெல்லாம் பேச மாட்டாங்க. யார் பேச மாட்டாங்க இதெல்லாம்? ஐயா சண்முகம் பேச மாட்டார், ஐயா காதர் மொய்தீன் நேற்று இன்று நாளை தேவைப்பட்டா நாளானிக்கு கூட சொல்லியிருப்பார் அன்னைக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாரு, நாளானிக்கு சொல்ல, நேற்று இன்று நாளையோடு நிறுத்திட்டு நாளானிக்கு என்ன பண்ணிட்டாரு, விசிகாவோட இது தாவேகாவோட போய் சேர்ந்துட்டார். நாளை மறுநாள், அதுக்கு அடுத்த மறுநாள், அதெல்லாம் எங்கே போய் சேருவார்? இது தாவேகாவோட சேர்ந்துருவார். ஆனால் நேற்று இன்று நாளை திமுக கூட. ஏன் நேற்று இன்று நாளை? ஒரு நாள் என்னங்க மாறுச்சுன்னா, அது வந்து ஒரு எங்கள் சந்திலெல்லாம் வரவே முடியாது யாருமே. அந்த சந்துக்கே விஜய் சார் வந்தார். இதுவா விளக்கம்? சோப்பாலாம் இல்லை எங்ககிட்ட. சோப்பா கூட வாடகை சோப்பா தான் போட்டோம். எப்பேற்பட்ட கொள்கைகள் பாருங்க. எங்கள் சந்தில் யாருமே வந்ததில்லை. வாடகை சோப்பா கூட நாங்கள் சொந்தமாக இல்லை, வாடகை சோப்பா தான் போட்டோம். வந்து கேட்க, இவர் கொடுக்க, அவர் எடுக்க, எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, இது பார்க்கறதுனால மக்கள் மாறிடுவாங்க, மக்களுக்கு வந்து தாவேக்கா மேலே, அதெல்லாம் நான் போகலை. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வருது. இவர்களெல்லாம் பெரிய மனிதர்கள் அரசியலில், இவர்களெல்லாம் ஓகே பெரிய மனிதர்கள் சொல்லல வந்துங்க. ஆனால் ஒன்று, இந்த சூழ்நிலையில் நீங்களும் அந்த கேள்வி கேட்கல. வைகோ சார் உண்மையிலே பாராட்டணும். வாட் அ மேன். 180 சீட்டு ஜெயிக்கும் தாவேக்கான்னு இன்னைக்கு சொல்லிக்கிறாரு. இன்றைக்கும் நேற்று ஏதோ ட்விட்டர் ஒன்று பார்த்தேன். எப்போ தான் எனக்கு உண்மையிலே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வருது. ஒரு சில வக்கீல்லாம் ஃப்ரெண்ட்ஸே இருக்கிறாங்க, ஜாலியாக பேசும்போது மாப்பிள்ளை வேணாம் மாமா கேஸு, ஃபீஸு கம்மின்ட்டு கொடுத்தா கேஸ் தோற்று போடுவாங்க. அவங்ககிட்ட அவன் ஒன்றி வேணாம் கேஸு போயிடுவாங்க. அது மாதிரி இப்போ இவரு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யார்? வைகோ சார் தாவேக்காவை. அதனால் இனிமேல்ட்டு திராவிட கட்சிகள் தாவேக்காவை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை சார். ஏன் சார் எல்லாமே இந்த மாதிரி சொன்னாங்க? சோசியல் மீடியாலையும் அதே சொல்கிறாங்க, மக்கள் நல்ல கூட்டணி மாதிரி, திமுக கூட்டணி மாதிரி. எங்களுக்கு ஒரு ஒளி தெரிகிறது, ஒரு வழி தெரிகிறது, ஒரு விடயம் தெரிகிறது. இப்போ அரசியலில் குதிரை பேர் அரசியலே பார்த்துட்டு இருந்தேன் ஒரு 60 நாளாக, கிட்டத்தட்ட 40-45 நாளாக. இப்போ ஒரு தெளிவு தெரியுது. ஆஹா, மேன் இஸ் தேர். இப்போ ஃபுட்பாலில் வந்து ஒரு எம்பாப்பே, ஒரு டுவேன் ப்ரூனி, இல்லை ஒரு ஹாலண்டு,
இல்லை இப்போ ஒரு காஷ்மீரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது ஸ்டார்ஸு. ஆனால் பழைய ஸ்டார் மெஸ்ஸி இருக்கிறாரு, இன்னும் ரொனால்டோ இருக்கிறாரு, அவர் இருக்கிறாருன்னா முச்சு விடுவார்ப்பா எதிரி அப்படின்னு பேசு பொருள் இருக்கும்ல. அந்த மாதிரி வைகோ சார் நிற்கிறாரு. எப்போ வைகோ சார் 180ன்னு தாவேக்காக்கு சொன்னாரோ அப்போவே வந்து மெசேஜ் கன்வேர்ட். இல்லை கேடயமாக இருப்பாரா சார் தாவே காட்சியார் கலைக்க நினச்சா நான் கேடயம் அப்புறமா தேவைப்பட்ட அரண் கோட்டை எல்லாம் இது பண்ணிடுறாரு. அப்போ தான் எனக்கே நம்பிக்கை வருது பத்திரிகையாளராக. இப்படி தான் அவர் திமுக சொன்னார், அப்படி தான் அவர் மக்கள் நலன் கூட்டணிக்கும் சொன்னார். ரிசல்ட் என்ன ஆச்சுன்றது மக்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் எனக்கு வந்து உள்ளபடி சந்தோஷம். ஏன்னா நான் வந்து ஜனநாயகத்தை விரும்புகிறவன். ஜனநாயகத்தில் வந்து குதிரை வேற அரசியல் யாருமே பண்ணக்கூடாது. நான் நிஜமாக விஜய் சார் இப்படியெல்லாம் போவார், அந்த கட்சி இப்படி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். 2 விஜய், அதாவது வாஷிங் மிஷினு வாஷிங் பவுடரு நிர்மா அப்படின்னாவே நமக்கு எப்பயுமே பிஜேபி மேலே தான் போவோம். இப்போ என்னடானா சமீபமாக தமிழ்நாட்டில் வந்து தாவேக்கா தான் வாஷிங் மிஷின்னு பேர் எடுத்து வச்சிருக்குது. ஓகே, ஏன்னா இது வாஷிங் மிஷினு சோஃபா அரசியல் இப்படி போகுது அப்படின்னும் போது அங்கே வந்து நீங்கள் ஏன் அவரை ஒரு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் யோசிக்கக்கூடாது சார்? ஒரு மூத்த அரசியல்வாதி, ஏங்க மூத்த அரசியல்வாதி அரசியலை காப்பாற்றக்கூடாதா? அரசியலை நியாயப்படுத்தக்கூடாதா? மார்வேஸ்தில் போய்கிட்ட ஒரு விஷயத்தை அடையக்கூடாதா? சுயமரியாதை இல்லாம துரந்தர படம் பார்த்துருப்பீங்கல்ல. ஏன் இப்போ பிரேமலதா விஜயகாந்த் ஒண்டி தான் துரந்தரா இருக்கணுமா? வைகோ சார் இருக்க மாட்டாரா? அரசியல் காப்பாற்றணுங்க. சரி, இப்போ தோனிக்கு வயசாகி போச்சு, அதனால லாஸ்ட் ஓவரில் 6 அடிச்சா வேணான்னுவீங்களா? ஓகே, அது மாதிரி தான் திராவிட அரசியலை யார் காப்பாத்துறது? கட்சி பேர் என்ன? மறுமலர்ச்சி திராவிட கழகம் இல்லையா? அப்போ திராவிட வரலாறு சிக்கல் இருக்குது. இன்னைக்கு யார் காப்பாத்துறது? போர்வால் தான் காப்பாற்று. அதனால வந்து சரி, சம்டைம்ஸ் வந்து கொரில்லா அட்டாக்னுவாங்க ஆங்கிலத்தில். தன்னையே அடமான வைத்து தன்னையே தியாகம் செய்து தன்னோட தொலைநோக்கு பார்வைத்து சூழ்ச்சியாலையும் சரி ஒரு தியாகத்தினாலே வெற்றி பெற செய்யுது. அது மாதிரி கூட இருக்கலாம்ல. இன்னைக்கு தேர்தல் நடந்தா தாவேக்காக்கு 180 சீட்டு சொல்லியிருக்கிறார். அதனால எனக்கு அது வார்த்தை, அது காலைல நான் அந்த செய்தி பார்த்தோன்னா உள்ளபடியே ஒரு சந்தோஷம். புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். ஓகே சார், முதல்வராக கரூர் செல்கிறார் முதல்வர் விஜய். ஏற்கனவே கட்சி தலைவராக செல்லும்போது ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்தது. அதற்கு பிறகு முதல் முறையாக முதல்வராக கரூருக்கு செல்கிறார். எப்படி பார்க்குறீங்க சார்? வாழ்த்துக்கள். இனிமேல்ட்டு போலீஸை திட்ட வேண்டியது இருக்காது. கரூருக்கு போலீஸ் உண்மையில பாவம், கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அவங்களுக்கு கிடைச்சது என்னமோ கெட்ட பேர் தான். ஏன்னா நான் அன்னைக்கு இருந்தேன், அவங்க பட்ட பாடு எனக்கு தெரியும். அன்னைக்கு ஒன்றும் இல்லை, நான் அங்கே ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே போயிட்டேன் கரூருக்கு. அந்த சைடில் தான் சுற்றிட்டு இருந்தேன் நான். அப்போது முன்னால் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதே வேலுசாமிபுரத்தில் ராப்பாக்கெல்லாம் கஷ்டப்பட்டு நைட்டு, ஏன்னா பாயிண்டில் நின்று ஒரு எதிர்கட்சி தலைவர் வராருன்னா தேர்தல் நேரத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி இவரும் போகிறாரு, மறுநாள் விஜய் சார் வராரு. அவங்களுக்கெல்லாம் வந்து ரெஸ்ட் இல்லை, லீவ் இல்லை. ஒரு சில லேடி கான்ஸ்டபிள்ஸ் கிட்டலாம் நான் பேசினேன், கஷ்டமாக இருக்குது தம்பி, அது மாதிரிலாம் பேசினாங்க. ஆனால் சம்பவம் முடிஞ்சோடனே அவங்களுக்கு கிடச்சது வந்து கெட்ட பேர். சரி, சம்பவம் முடிஞ்சிச்சு எல்லாம் மறந்துருப்போம்னா இப்போ ஐயா ஆதவ் என்ன சொல்லிட்டாருன்னா பழியை தூக்கி காவல்துறை மேலே போட்டார். அதாவது அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாராம், காவல்துறை வந்து திட்டமிட்டு படுகொலை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிக்கிறாரு. இப்போ அதே காவல்துறை தான் இப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போது அது மாதிரி திட்டமிட்டதெல்லாம் இருக்காது, தைரியமாக போகலாம். ஆனால் பாருங்கள், இப்போது 5000 பேர் தான் பாஸ்ன்றாங்க. ஏன் அப்படியே விட வேண்டியதானே பழைய மாதிரி? இப்போ தெரிது நம்ம தொண்டர்கள்னால நம்ம வேறு நினச்சாதான் நமக்கு பயமே. ஸ்டாலின் சார் சொன்னார், நம்ம உங்களை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குது, பேப்பர் திறந்தாவோ இன்றைக்கி செல்ஃபோன் வச்சுக்கிறாங்கன்னு சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா? அவருக்காச்சும் பரவாயில்ல, அப்போல்லாம் ரீல்ஸ் முகம் கம்மி, இப்போ ஃபுல்லாக ரீல்ஸு தான், ரீலாக போகுது இனிமேல்ட்டு அடுத்த 4-4.5 வருஷத்துக்கு. முதல்வரே எக்மோர் மருத்துவமனைக்கு, அதுக்கப்புறமா கடல் நீரை சுத்திகரிப்பு செய்கிற இடத்துக்குலாம் போய் ரீல்ஸ் போடுறாரு சார். பின்ன முதல்வர் போகாமல் எப்படி ஹாங்காங் பிரைம் மினிஸ்டர் கூப்பிடுவோமா? இல்லை கெனடியன் மினிஸ்டரு? அதுவும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா லண்டனில் அடிக்கடி இப்போது பிரச்சனை இருக்குது. இங்கிலாண்டில் பிரதமர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதே சிக்கலாக இருக்குது, நிலையாக இருக்கிறதில்ல. அவங்கள யாருன்னா கூப்பிட்டு எக்மோரில் இருக்கிற மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் பார்க்க சொல்லுவோமா? 500 கோடி ரூபா அது திட்டம். அது 5000 MLDயோ நம்ம 500 MLD ஏதோ டீசாலினேஷன் ப்ராஜெக்ட், முக்கியமான திட்டம். சென்னைக்கு வந்து குடிநீர் கிடைக்கிற திட்டம். இயற்கை ரீதியாக பார்த்தா மழைநீரை பாதுகாத்துட்டு மழைநீரை நிலத்தடி நீராக்கி போரை போட்டு குடிக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனம். இல்லைனா வந்து கிணறு வெட்டுறது, கான்ட்ராக்ட் விட்டால் தான் ஒரு அரசுக்கு அழகு. அப்போ தான் கான்ட்ராக்டர் ஏதோ பாஸ் செய்வார், அப்போ தான் நம்ம ஆட்சியில் இருக்கிறோன்னே நமக்கு ஞாபகம் வரும். அதனால தான் இந்த பிளான்ட் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வராங்க, டீசாலினேஷன் பிளான்ட்.
இயற்கைக்கு எதிரான திட்டம் அது. இப்போ பாலைவனத்தில் பண்ணுறாங்க, அங்கே கடலில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிலத்தடி நீரோ இல்லை மழையோ கிடையாது. இங்கே பண்ணுறாங்க, அந்த திட்டத்தை வந்து இவர் போய் பார்க்குறாரு, அந்த தண்ணியை பார்க்குறாரு, அதெல்லாம் ஓகே. தெரில, நல்ல வேலை ஐயா காமராஜர்லாம் இல்லை. இப்போது இருந்திருந்தா காமராஜர் வேஷ்டி காமராஜரே கட்டிக்கிறாரு, காமராஜர் ஸ்லிப்பரை காமராஜரே போட்டுக்கிறாரு, காமராஜர் வந்து அவர் சாப்பாடு அவரே கையில் அள்ளி சாப்பிட்றாருன்னு போட்டிருப்பாங்க போல. காமராஜர் யாருன்னே மறந்துட்டுருப்போம் நம்ம. அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் எங்கே ஐயா தாத்தா? அதாவது அது வந்து மேடு, இது பள்ளம், இது வந்து மேலெல்லாம் போட வேணாம், பைப் அப்படியே கிராஸ் விடு அப்படின்ற அளவுக்கு. உங்களுக்கு வந்து கேரளாவில் பரம்பிக்குளத்தில் அந்த நீர் அமைப்பு என்ன, இந்த இடத்துல இப்படி கட்டினா இந்த இடம் கரெக்டாக இந்த தண்ணி இங்கே நமக்கு வரும். அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டால் வந்து படிப்பாங்க, இந்த குழந்தைங்கள வந்து மேம்படுத்தணும், ஊர் குழாய் எப்படி இருக்கணும், எந்தெந்த இடத்துல போகணும். ஆடம்பரம்னா என்னன்னு தெரியல. குயின் எலிசபெத்தாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நான் வெள்ளைக்காரங்களை பார்க்கும்போது நான் தமிழனாக தான் இருப்பேன். எப்படி இருப்பேன்? போய் பார்க்க சொல்லுங்கள். விருதுநகரில் என்னமோ அவர் தச்ச கோட்டு போடலை, கோட்டு துணின்னா எக்ஸ்ட்ரா ஆகும் போது. எங்கே அது என்ன வெதர்னாலும் சரி, ரா ரக்கட் பாலிட்டிஷியன், பியூட்டிஃபுல். அதாவது தாத்தா காமராஜரோட பெருமை பேசணுன்னா ஒரு காணொலி பத்தார். சிம்ம சொப்பனம், உண்மையான ஒரு தமிழ்நாட்டினுடைய ஆண் மகன் கிங் மேக்கர்னால் அது எங்கள் தாத்தா தான். அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறது இல்லை. காங்கிரஸ்காரங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில, தேட வேண்டியதாக இருக்குது. ஐயா காமராஜர் ஆட்சியெலாம் இனிமேல்ட்டு பேச தான் முடியும். அண்ணாவோட ஆட்சியும் ஐயா காமராஜர் ஆட்சியும் இனிமேல் என் போன்றவர்கள் அடுத்த தலைமுறைக்கெலாம் அதெல்லாம் தெரியாது. நான் இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நான் பேச போகிறேன். அதுக்கப்புறம் நானாக உட்காந்து வயசானவரில் இதையே பேசிகிட்டு இருந்தால் என்ன ஆகுது? ஏன் பழப்பு? ஓகே, இன்னும் 10-15 வருஷத்துக்கு பேச போகிறோம். அதுவும் ஆள் கம்மியாகி போயிட்டாங்க. இனிமேல்ட்டு ரீல்ஸு, டிக்டாக்கு, இந்த நம்ம பிரதீப் ரங்கநாதன் தம்பி தயாராகிறாப்புல, அவர் தனுஷ்லாம் வந்துட்டிங்கன்னா அரசியலுக்கு பிரமாதமாக இருக்கும். அப்புறம் அது ஒத்தரோசா மாதிரி எதனா ஈவெண்ட்டு பண்ணிட்டு அந்த மாதிரி எதனா பண்ணி அரசியல் பண்ணிட்டு அப்படியே எடுத்துன்னு போயிட வேண்டியதான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் மூடிட்டு இந்த சேனல்ஸ்லாம் இந்த சினிமாக்காரங்களெல்லாம் வச்சு ப்ரொமோட் பண்ணுவாங்கள்ல, அவங்களே கொஞ்சம் லைட்டாக அந்த பிஸ்னஸ் டல்லாகும் போது அரசியல் பேசிட்டு ஷோலாம் நடத்திட்டு அரசியல் பண்ணிட்டு மங்களம் அப்படின்னு சொல்லி போட்டு மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதுக்கு தான் போகுது அரசியல். அதனால் ஒரு நல்ல சமிக்கைகள். விஜய் சார் இப்போ அங்கே போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு படம் ஆடியோ லான்ச் எப்படி இருக்கும் பிரம்மாண்டமாக அழகாக, அது மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டெயின்மெண்ட் வந்து ரெடியாக இருக்கும் நாளைக்கு. நாளைக்கு பாருங்கள், சவுண்டு வைப்பு கீப்பெல்லாம் பிச்சுக்கும். என் தெரிஞ்சு நாளைக்கு இபிஎஸ், உதயநிதி ஸ்டாலின் சார், அதுக்கப்புறமா அண்ணன் சீமான் குறிப்பாக நாளைக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து லீவ் எடுத்துக்கோங்க. டிவி எதுவுமே பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆவீங்க. ஏன்னா நாளைக்கு பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நான் கரூருக்கு வரக்கூடாதா? என் மக்களை நான் பார்க்கக்கூடாதா? இந்த அண்ணன் இந்த தங்கச்சிங்களை பார்க்கக்கூடாதா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சொல்லிவிட்டு அப்படி 2 சொட்டு அப்படி தண்ணி வந்துச்சுன்னா வேறு மாதிரி ஆகிடும். இந்த ஒரு படத்தில் ஐயா இவர் தான் நினைக்கிறேன், நம்ம லொடுக்கு பாண்டி கேரக்டர் மாதிரி வந்துட்டு எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டில் திருடுறதுக்கு ஜட்ஜி வீட்டுக்கே திருட போயிடுவார். அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்ன மாமி கண்ணில் தண்ணி வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இமோஷனல் ஆகிடுவார். அதாவது பண்ணுறது திட்டுதேனும், அந்த சைடில் அதர் சைடில் என்ன பண்ணுவார், இமோஷனல் ஆக்கி விட்ருவார். இரு அம்பி காஃபி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அந்த வீட்டில் எல்லாம் பார்சல் பண்ணி காஃபியை குடிச்சிட்டு தூக்கின்னு ஓடுவார். அது மாதிரி இருக்குது எனக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல்லாம் பார்த்தா. கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் போதும். நீங்கள் சேவை பண்ணணும், மக்களை போய் பார்க்கணும், வேட்பாளரை நிறுத்தணும், அவர் தப்பானவருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணால் போதும். அவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அவங்களும் நல்லவங்க நாணயஸ்தர்கள் அப்படி இல்லை. இது 40 வருஷமாக நடந்திருந்தது இந்த கூத்து. திராவிட பாரம்பரியன்ற பேரில் நல்லது நடந்தது, அதே பேரில் கெட்டது நடந்தது. நல்லா சேர்ந்து விஜய் சார் அறுவடை பண்ணிட்டார். இப்போ அவரு டைம் இது. நீங்கள்லாம் பண்ணீங்கல்ல, இப்போ நான் பண்ணுறேன். என்னங்க எதனா நல்லது? எதுக்கு? எனக்கு என்ன வருமோ நான் அதை பண்ணுறேன். இந்த குதிரை பேர் அரசியல் இப்போ இந்த கரூர் போகிறாரு. கரூரில் அதான் அவர் அநேகமாக நல்லாயிருக்கும், ஈவெண்ட்டு நல்லாயிருக்கும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்பு. நன்றி சார். நன்றி.